நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஹலோ, என்ன சார்? நியூஸ் பேப்பர்ல இருந்தா சொல்லுங்க. சட்டவிரோதமான வேலையா? இங்க பாருங்க சார், நாங்க அந்த நிலத்தை ஸ்கூல் கட்டுறதுக்காக மட்டும்தான் வாங்கணும். உங்களுக்கு யாரோ ஏதோ தப்பான இன்ஃபர்மேஷன் கொடுத்திருக்காங்க. உங்களுக்கு எல்லா டீடைல்ஸும் தெரிஞ்சிருக்கே, அப்போ இந்த டீடைலும் தெரிஞ்சிருக்கணும்ல. எங்க குடும்பத்துல நாங்க எந்த சட்டவிரோதமான வேலையும் செஞ்சதில்லை. இங்க பாருங்க சார், எனக்கு ஒரு விஷயம் கிளியரா தெரியும். யாராவது ஏதாவது ஒரு நல்ல வேலையை ஆரம்பிக்கணும்னு நினைச்சா இந்த மாதிரி 1008 கேள்விங்க கேட்பீங்க. இது எல்லாமே தேவையில்லாத கேள்விங்க தான். ரொம்ப நன்றி சார். என்னாச்சுப்பா, அந்த ஸ்கூல் விஷயமா ஏதாவது? இல்ல, ஒண்ணு இல்லப்பா, யாரோ ஒரு பிரஸ் ரிப்போர்ட்டர் நாம ஸ்கூல் கட்டணும்னு பிளான் பண்ணிருந்தோம்ல, அந்த இடத்துல ஏதோ ஒரு சட்டவிரோதமான சிக்கல் இருக்கான். இது எல்லாமே தேவையில்லாத வதந்திகள். ரிப்போர்ட்டர்ஸ் அதை நம்பி தேவையில்லாம சின்ன சின்ன கேள்விகளை கேட்டு நம்மள டென்ஷன் ஆக்கி விட்டுருவாங்க. ஆமாப்பா, அதுவும் உண்மைதான். சரிப்பா கார்த்திக், நீங்க எல்லாருமே இந்த விஷயத்தை பத்தி அர்ச்சனா கிட்ட எதுவும் பேச வேண்டாம். தேவையில்லாம அவளையும் டென்ஷன் ஆக்க வேண்டாம். சரிங்க. கார்த்திக், நீ கொஞ்சம் கவனமா இருப்பா. அர்ச்சனா கிட்ட இத பத்தி எதுவுமே சொல்ல வேண்டாம். அவளை கொஞ்சம் கவனமா பாத்துக்க. இதால குழந்தைக்கும் பாதிப்பு ஏற்படும். சரிம்மா. அப்பா நான் இத வந்துடுறேன். சரிப்பா. அக்கா, நீங்க வாங்க, நம்ம போய் எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி கூப்பிடலாம். முதல்ல நம்ம யாருக்கு ஃபோன் பண்ணலாம்? அர்ச்சனா பிறந்த விட்ட ஆளுங்களுக்கு, அதுக்கப்புறம் நந்தினிக்கும் லட்சுமிக்கும். அர்ச்சனா, நான் அப்பா கூட வெளியே போறேன். லஞ்ச்குள்ள வீட்டுக்கு வந்துருவேன். ஒருவேளை நான் வர லேட் ஆச்சுன்னா நீ சாப்பிட்ற, ஓகே? என்னாச்சு அர்ச்சனா? என்ன யோசிச்சுட்டு இருக்க? ட்ரெஸ் பத்தி கவலைப்படுறியா? சாரி. உன்னோட அழகான முகத்துல டென்ஷனை பார்க்க எனக்கு இஷ்டம் இல்ல. இல்ல கார்த்திக், அது அம்மா நாளைக்கு பூஜையை பத்தி நினைச்சு ரொம்ப ஆர்வமா இருக்காங்க. அத நினைச்சாதான் ரொம்ப டென்ஷனா இருக்கு. ஏன் கார்த்திக், நம்மளுக்கு தெரிஞ்சவங்க எல்லாம் நாளைக்கு வருவாங்க. அப்புறம் எல்லாருக்கும் முன்னாடி அம்மா விஷயத்த சொல்லுவாங்க. அப்ப எனக்கு ரொம்ப வெக்கமா இருக்கும்ல. அர்ச்சனா, இதுல வெக்கப்படுறதுக்கு என்ன இருக்கு? அவங்களுக்கும் குழந்தைங்க இருக்குல்ல? இருக்காங்க கார்த்திக், ஆனா சரி விடுங்க, உங்களுக்கு இதெல்லாம் புரியாது. நீங்க ஒருவேளை பிரெக்னெண்டா இருந்திருந்தா அப்ப உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இப்பெல்லாம் உங்களை பார்த்தா பிரெக்னென்ட் மாதிரி தான் இருக்கீங்க. அப்படியா? குழந்தை பிறக்கட்டும், அதுக்கப்புறம் பார்க்கலாம். நான் ஃபிட்டா இருந்து காட்டுறேன். அப்படிங்களா? லக்ஷ்மியோட கல்யாண நேரத்திலே உங்க ஃபிட்னஸ் நான் பார்த்துட்டேன். எவ்வளவு ஃபிட்டா இருந்தீங்க நீங்க. இப்பவே இந்த நிலைமையில இருக்கீங்க. பிரெக்னன்சி முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த நிலைமையில இருக்க போறீங்களோ? அர்ச்சனா, நான் ஒருவேளை பிரெக்னெண்டா இருந்தா, ஐ மீன் ஒருவேளை இருந்தா, நான் கண்டிப்பா டென்ஷனா இருக்க மாட்டேன். ஆமா, இருக்க மாட்டேன். வெக்கப்படவும் மாட்டேன். நான் ரொம்ப கான்ஃபிடென்ட்டா போய் எல்லார்கிட்டயும் பேசியிருப்பேன். உனக்கு புரியுதுல? நான் கன்ஃபியூஸ் ஆயிட்டேன். கார்த்திக், இதெல்லாம் ஜஸ்ட் பேச்சு மட்டும் தான். இல்ல உண்மையிலேயே அதான். அப்படியா? அப்பனா சரி, உங்க கான்ஃபிடன்ஸை இப்ப நான் செக் பண்ணி பார்க்க போறேன். அது வந்து பெரிய மாளிகையில இருந்து அத்தை வருவாங்கல்ல, அவங்கள மாதிரி நான் பேசுறேன். அப்புறம் நீங்க தான் அர்ச்சனா, ஓகே? ஓகே. என்னது பெரியத்த உட்கார்ந்துட்டு இருக்கும்போது அர்ச்சனா இப்படியே உட்கார போறா? இல்ல உட்கார மாட்டா. அர்ச்சனா இப்படி அட்டென்ஷன்ல நிக்கணும்ல. இப்ப சொல்லு, எப்படி இருக்கு அர்ச்சனா? இப்போ உனக்கு எத்தனாவது மாசம் போயிட்டு இருக்கு? 4வது மாசம். கல்யாணம் முடிஞ்சு இத்தனை வருஷம் ஆயிடுச்சு. இப்பதான் உனக்கு குழந்தைய பத்தி யோசிக்கணும்னு தோணுச்சா? நீங்க என்ன சொல்ல வரீங்க? நான் ஏன் இப்படி எல்லாம் பேச போறேன்? ஆமா, நீ இந்த மாதிரி எல்லாம் பேச முடியாதுல. நீங்க மேல கேளுங்க. உனக்கு வீட்டு நினைப்பெல்லாம் எதுவும் இல்லையா? அர்ச்சனா, உங்ககிட்ட இந்த மாதிரி இல்லாம கேட்பாங்க. இதுக்கு மேல கேட்கவா? இல்ல போதும் அர்ச்சனா, விட்டுரு. ஆக்சுவலி இதெல்லாம் ரொம்ப கஷ்டம். இப்ப புரியுதா உங்களுக்கு? நல்லா புரிஞ்சுது. சரி, ஓகே, நான் கிளம்புறேன். அப்பா வெயிட் பண்ணிட்டு இருப்பார் பாவம். டேப்லெட்ஸ் பாட்டில் பிடி. வேளைக்கு மாத்திரைய கரெக்டா போடணும்ல. குடி. குடு. குட். இப்ப நான் கிளம்புறேன். சரி, தேங்க்யூ.
ஆமா சாந்தி, ஒரு வாட்டி சாவித்திரிக்கும் ஃபோன் பண்ணணும், மறந்துடாத. என் மருமக கிட்ட சொல்லி. ஹலோ சமந்தி அம்மா வணக்கம். ராதிகா, உங்களுக்கு உண்மையிலேயே 100 ஆயுசு போங்க. நான் இப்பதான் உங்களுக்கு ஃபோன் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். அப்படியா? சமந்தி அம்மா, ஏதாவது முக்கியமான விஷயம்? அது வந்து நவராத்திரி ஆரம்பிக்க போகுதுல்ல, அதனால நாளைக்கு வீட்ல ஒரு பூஜை பண்ணலாம்னு நினைச்சிட்டு இருக்கோம். நாளைக்கு அந்த பூஜையில கலந்துக்கிறதுக்கு நீங்க எல்லாரும் கண்டிப்பா வரணும். நாளைக்கா? ஏன் ராதிகா, ஏன் ஏதாவது பிரச்சனையா என்ன? அதோட பண்டிதர் தான் நாளைக்கு தேதியை ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்திருக்காரு. நாளைக்கு ரொம்ப நல்ல நாள்னு அவர் தான் சொன்னாரு. அது உண்மைதாங்க. அப்போ என்ன பிரச்சனை? அது வந்து என்ன விஷயம்னா, நாளைக்கு நல்ல நாளுங்கிறதுனால நானும் எங்க பூஜை ஏற்பாடு பண்ணிருக்கேன். ஓ, நாளைக்கு உங்க வீட்லயும் பூஜை இருக்கா? அத சொல்றதுக்காக தான் நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணேன். காலையிலேயே பூஜை எல்லாம் செஞ்சு முடிச்சிட்டேன்னா அதுக்கப்புறம். காலையிலேயே பூஜையா? உங்க உங்க வீட்ல நாளைக்கு காலையிலேயே பூஜையா? ஆமா. நல்ல வேளை, அப்ப யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்ல. நாளைக்கு எங்க வீட்ல சாயந்தரம் தான் பூஜை. அப்படியா? அப்ப ஒண்ணும் பிரச்சனை இல்ல, நீங்க நாளைக்கு காலையில வந்துடலாம். சரிங்க, மறக்காம வந்துருங்க. நான் போனை வச்சிடுறேன். நாளைக்கு நாள் ரொம்ப அருமையா இருக்க போகுதுன்னு தோணுது. ஆமாங்கக்கா, நாளைக்கு நமக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. நீங்க வேணா பாருங்களேன். நீங்க சீக்கிரம் வந்தீங்கன்னா நல்லா இருக்கும்க்கா. பூஜைக்கெல்லாம் ஏற்பாடு செய்ய வேண்டியது இருக்கு. ஆமா சுகன்யா, வந்தனா நீ என் கூட வா. சரிம்மா. நான் என்ன யோசிக்கிறேன்னா, மீட்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் மாப்பிளையும் சம்பந்தியும் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். இந்த பிரச்சனையை பத்தி அவங்க கிட்ட எல்லாத்தையும் சொல்லணும். இது பாருப்பா, நாளைக்கு பூஜைக்கு அவங்க எல்லாருமே வருவாங்கல்ல, அப்ப நீ அவங்க கிட்ட பேசு. இல்லம்மா, இந்த விஷயத்துல இதுக்கு மேல நேரத்தை வீணாக்குறது நல்லதில்ல. மீட்டிங் முடிஞ்சதும் நாங்க நேரா போய் சம்பந்தியை பார்த்துட்டு வந்துடுறோம். ஆமாண்ணா, நீங்க சொல்றதுதான் சரி. நாங்க வரோம்மா. ம். வாங்க. அர்ச்சனா, இப்ப உங்க அம்மா தான் போன் பண்ணிருந்தாங்க. அப்படியா? அம்மா என்ன சொன்னாங்க? அது வந்து நாளைக்கு உங்க வீட்லயும் பூஜை இருக்கா, நம்ம எல்லாரையும் வர சொல்லிருக்காங்க. ஆனா அம்மா நாளைக்கு இங்கேயும். அதனால ஒண்ணும் இல்ல, உங்க வீட்ல நாளைக்கு காலையில தான் பூஜை. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். எல்லா பொருளையும் கொண்டு வந்துட்டுமா, எதை பத்தி நீங்க கவலைப்பட வேண்டாம். நான் போய் மத்த வேலையை பாக்குறேன். கிரிஜா, இங்க பாரு, உங்ககிட்ட சில திங்ஸ் எல்லாம் கொடுத்தல, அதெல்லாத்தையும் என்னோட ரூம்ல வச்சிரு. இல்லனா கடைசியில எங்க வச்சோன்னு தெரியாம தேடணும், சரியா? எல்லாத்தையும் வச்சுடுறேன் சின்னம்மா. அம்மா, என்கிட்ட ஏதாவது சொல்லுங்க. எல்லாருக்கும் ஏதாவது வேலை கொடுத்துட்டு இருக்கீங்க. நிறைய வேலை இருக்குமா. நீ உன்னோட ரூமுக்கு போய் நாளைக்கு என்ன ட்ரெஸ் போட்டுக்கிறது, என்ன நகை போட்டுக்கிறதுன்னு செலக்ட் பண்ணி வை. இதெல்லாம் ஒரு வேலையாம்மா? அட, இந்த வேலை தானே பொம்பளைங்களுக்கு ரொம்ப பிடிச்ச வேலை இல்லக்கா? அப்புறம் சாந்தி, அந்த ஸ்வீட் பாக்ஸ் எங்க, அதை கொஞ்சம் கொடு. நான் போறப்போ நகைக்கடைக்காரர்கிட்ட அதை கொடுத்துறேன். சரிங்க, இதோ நான் போய் கொண்டு வந்துடுறேன். அம்மா, நான் போய் கொண்டு வரேன். இல்ல அர்ச்சனா, நீ உட்காரு, நான் கொண்டு வரேன். சரி, நீயே கொண்டு வா. இத கொண்டு வரேன் அப்பா. என்னங்க, நானும் அக்காவும் சேர்ந்து பூஜைக்கான ஏற்பாடெல்லாம் பண்ணணும். தாராளமா செய்யுங்க. ஹலோ ஹலோ, நான் கோபால் பேசுறேன். மிஸ்டர் கோபால், சொல்லுங்க. என்ன விஷயம் கோபால், திடீர்னு எனக்கு ஃபோன் பண்ணிருக்கீங்க? உங்களுக்கு எச்சரிக்கை செய்யலான்னு தான் இப்ப நான் ஃபோன் பண்ணேன். உங்க சம்பந்தி இருக்காருல்ல, அவர் உங்களை ஏமாத்துறாருங்க. என்ன சொல்றீங்க? நீங்க சொல்றது புரியலையே. அவங்க செய்யறது சுத்தமா சரியில்லைங்க. என்ன சொல்றீங்க? மிஸ்டர் கோபால் என்னோட சம்பந்தி உண்மையிலேயே ரொம்ப நல்லவர், சரியா? அவர் செய்ய போறது ஒரு நல்ல காரியம். அட, அவங்க என்ன நல்ல காரியம் செய்யறாங்கன்னு சொல்றீங்க? அவங்க தப்பான வழியில ஸ்கூல் கட்ட போறாங்க. புரியலையே. இத பத்தி நான் அவங்க கிட்ட எத்தனையோ தடவை பேசிட்டேங்கய்யா. இப்போ கூட நம்ம கையை மீறி எதுவும் போகலன்னு நான் சொல்லிட்டேன். இதையெல்லாம் விட்டுட்டு வெளியே வர நான் உதவி பண்றேன்னு அவங்க கிட்ட சொல்லி பார்த்துட்டேன். தயவு செஞ்சு இந்த விஷயம் மீடியாவுக்கு போறதுக்குள்ள ஏதாவது செஞ்சு தடுத்து நிறுத்திடுங்க. இல்லன்னா அப்புறம் உங்களுக்கும் கெட்ட பேரு வரும், சொல்லிட்டேன். நான் உங்களை அப்புறமா கூப்பிடுறேன். வணக்கம் சம்பந்தி. வணக்கம். வணக்கங்க. வணக்கம் சம்பந்தி. சம்பந்தி, அது வந்து ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேசணும். நீங்க இங்க வந்தது நல்லதுதான். ஆ, அது வந்து சம்பந்தி, எனக்கு ஒரு விஷயம் தெரியணும். ஸ்கூல் விஷயத்துல ஏதாவது பிரச்சனை இருக்கா என்ன?
இல்ல அது வந்து எனக்கு ஒரு ரிப்போர்ட்டர் ஃபோன் பண்ணாரு. அதே மாதிரி கோபால் இப்பதான் ஃபோன் பண்ணாரு. என்ன பிரச்சனை சம்பந்தி? என்ன பிரச்சனைன்னு தெளிவா சொல்லுங்க. நீங்க சொன்னாதானே ஏதாவது பண்ண முடியும். எனக்கு அது வந்து அது என்னன்னா சம்பந்தி, அந்த நிலம் இருக்குல்ல, அது விவசாய நிலம். அப்படின்னா சட்டப்படி பார்த்தா அந்த நிலத்துல ஸ்கூல் கட்டுற உரிமை கண்டிப்பா நமக்கு கிடையாது. ஆமா அங்கிள், அந்த விஷயம் எங்களுக்கும் தெரியும். அப்ப ஆனா ஏன் அந்த நிலத்தை வாங்குனீங்க? விஸ்வநாதன், நீங்க எதுக்காக இந்த மாதிரி எல்லாம் நடக்க விட்டீங்க? ஒரு நல்ல காரியத்தை செய்ய போறீங்க. ஆரம்பமே இந்த மாதிரி ஏமாத்து வேலையா இருக்கலாமா? அம்மா அர்ச்சனா, வாமா. ஏன் அங்கேயே நின்னுட்ட? வா. அப்பா, சித்தப்பா, அண்ணா நீங்களும் வந்திருக்கீங்க. ஏதாவது பிரச்சனையா என்ன? இல்ல, நாளைக்கு வீட்ல பூஜை இல்லையா, அதான் எல்லாரையும் கூப்பிடலான்னு வந்தோம். அதெல்லாம் சரி. ஆனா அம்மா எல்லாரையும் ஃபோன் பண்ணி ஏற்கனவே கூப்பிட்டுட்டாங்க. இருந்தாலும் நாங்களே எல்லாரையும் நேர்ல வந்து கூப்பிடணும்னு நினைச்சோம். அதுக்கு தான் வந்தோம். வாங்க உட்காருங்க. அர்ச்சனா, அம்மா சாந்தி, நீ போய் எல்லாருக்கும் டீ டிஃபன் கொண்டு வா. சரிக்கா. ஆமா அர்ச்சனா, நீ போய் எல்லாருக்கும் டீ போட்டு கொண்டு வா. அப்பா அண்ணா எல்லாம் வந்திருக்காங்கல்ல? வாமா அர்ச்சனா, நீ என் கூட வா. இல்ல இல்ல, பரவாயில்ல, எதுவும் வேண்டாம். அர்ச்சனா, இப்ப எனக்கு எதுவும் வேண்டாமா. இப்படி சொன்னீங்கன்னா எப்படி? நீங்க ஏதாவது சாப்பிடணும். இல்ல வேணாங்க, வீட்டுல நிறைய வேலை இருக்கு. ஆமா பெரியம்மா, அது என்னன்னா நாளைக்கு காலையில வீட்ல பூஜை இருக்குல்ல, அதனால அவங்களுக்கு நிறைய வேலை இருக்கும். சரிங்க, அப்ப நாங்க கிளம்புறோம். வரமா. வரங்க. வரேன். வணக்கம். நான் கிச்சனுக்கு போறேன். வாமா அர்ச்சனா, அப்பாவுக்கு சாப்பாடு எடுத்து வைக்கலாம். இல்ல இல்ல, அதெல்லாம் வேண்டாம். எனக்கு பசிக்கல. எனக்காக ஒரு கப் டீ மட்டும் ரூம் அனுப்பு. ஆனா அப்பா, சாப்பாடு பரவாயில்ல அர்ச்சனா, அவர் அப்புறமா சாப்பிட்டோம். கார்த்திகோட அப்பா வேற காலையில இருந்து ஒரு மாதிரியா இருக்குன்னு சொன்னாரு. ஆபீஸ்ல வேலை அதிகமா இருக்குல்ல, அதனாலதான். என்னங்க, நீங்க ரூமுக்கு போய் ரெஸ்ட் எடுங்க, நான் டீ போட்டு கொண்டு வரேன். சரி. ஆனா இந்த ஸ்வீட் அப்படி என்ன பிரச்சனையா இருக்கும்க்கா? எல்லாருமே ரொம்ப டென்ஷனா இருந்தாங்க. கார்த்திகோட அப்பா சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் கவலைப்பட்டு நான் பார்த்தது இல்ல. கண்டிப்பா இது ஏதோ பெரிய விஷயம்னு நினைக்கிறேன். ஆனா என்ன விஷயம்னு தான் புரியல. அம்மா சாந்தி, நீ கார்த்திக் அப்பா கிட்ட இத பத்தி கேட்டியா? இல்லக்கா, ஆனா நான் கேட்கணும்னு தான் நினைக்கிறேன். நான் இத பத்தி உன்னோட மாமா கிட்ட இப்ப எதுவும் சொல்லல. தேவையில்லாம அவர் இத பத்தி யோசிச்சுட்டு இருப்பாரு. அதுவும் இல்லாம இது ஆபீஸ் சம்பந்தப்பட்ட விஷயம். சொல்ல வேண்டிய விஷயமா இருந்தா சொல்லுவாங்கல்ல. அதுவும் சரிதான். வந்துட்டாங்க. என்னங்க, என்னாச்சு? எதுவும் பிரச்சனை இல்லையே? சம்பந்தி கிட்ட இது சொன்னீங்களா? இந்த டென்ஷனால எனக்கு உயிரே போயிடும் போல இருக்குங்க. அங்க போனதுக்கு அப்புறம் என்ன ஆச்சு? அம்மா, அங்கிள் ரொம்ப கோவமா இருந்தாரு. கடவுளே, நடந்த எல்லா விஷயத்தையும் நாங்க அவர்கிட்ட சொல்றதுக்குள்ள அர்ச்சனா வந்துட்டா. அப்புறம் அவளுக்கு எல்லாம் தெரிஞ்சிருச்சா? இல்ல பாட்டி, நம்ம ரெண்டு குடும்பத்துல இருக்கிறவங்களுக்கும் அர்ச்சனாவோட நிலைமை நல்லா தெரியும்ல, அதனால அவ முன்னாடி நாங்க எதுவுமே சொல்லல. அவங்களும் எதுவும் கேட்கல. ஆனா அர்ச்சனாக்கு எல்லாமே புரிஞ்சிருக்கும். அவளுக்கு எதுவும் தெரியாது. கடவுளே, என்ன இது? நம்ம குடும்பத்து மேல யாரோட கண்ணு பட்டுச்சுன்னு தெரியல. எல்லாமே நல்லபடியா தானே போயிட்டு இருந்தது. திடீர்னு எப்படி? அதனாலதான் நான் அடிக்கடி சொல்லுவேன், நம்ம எது செஞ்சாலும் ஜாக்கிரதையா செய்யணும்னு. சூர்யா, இப்படி எல்லாம் நடந்ததுக்கு நீ தான் காரணம். உன்னோட அஜாக்கிரதனால தான் இந்த மாதிரி ஆச்சு.
தயவு செஞ்சு அமைதியா இருப்பா. எல்லாரும் கொஞ்சம் அமைதியா இருங்க. நாளைக்கு வீட்ல பூஜை. அந்த சூழ்நிலையில அவங்க கிட்ட பொறுமையா பேசலாம். கிருஷ்ணர் கண்டிப்பா நல்லது செய்வாரு. ஆமாங்க, அம்மா சொல்றதுதான் உண்மை. எனக்கு ரொம்ப பதட்டமா இருக்குங்க. இவ்வளவு தூரம் நடந்ததுக்கு அப்புறம் நாளைக்கு அவங்க நம்ம வீட்டுக்கு பூஜைக்கு வருவாங்களானே தெரியல. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஏன் இப்படி எல்லாம் நடக்குதுன்னு எனக்கு எதுவுமே புரிய மாட்டேங்குது. அண்ணன் இங்க இருந்திருந்தா என்ன பண்ணலாம், எப்படி பண்ணலாம்னு நான் அவர்கிட்ட அட்வைஸ் கேட்டிருக்கலாம். அண்ணன் வேற இப்ப இங்க இல்ல. என்னங்க முதல்ல என்ன பிரச்சனைன்னு சொல்லுங்க. என்ன நடந்தது? பொண்ணுங்களுக்காக ஸ்கூல் கட்டணும்னு நிலம் வாங்கினார்ல, அது விவசாய நிலமா? லாபமோ நஷ்டமோ அதை பத்தி கவலை இல்ல. இந்த குடும்பத்தோட கௌரவத்துக்கு வெளியில எந்த ஒரு கெட்ட பேரும் வரக்கூடாது, அதான் யோசிக்கிறேன். என்னங்க நீங்க கவலைப்படுறத பாக்கும்போது எனக்கும் ரொம்ப கவலையா இருக்கு. நம்ம ஒண்ணு பண்ணலாம். இந்த பூஜையை கொஞ்ச நாளுக்கு அப்புறம் வச்சுக்கலாமே. இல்ல வேண்டாம் சக்தி, அப்படிலாம் செய்யாத. நீங்க டென்ஷனா இருக்கீங்க, கார்த்திக்கும் டென்ஷனா இருக்கா. இப்ப போய் பூஜை பண்ணணும்னு எனக்கு எப்படிங்க தோணும்? வீட்டுக்கு வேற நிறைய பேர் வருவாங்க. ஒருவேளை அர்ச்சனாவுக்கு முன்னாடி இத பத்தி யாராவது பேசிட்டாங்கன்னா அர்ச்சனாவும் கவலைப்படுவாள்ல. அப்படியெல்லாம் எதுவும் நடக்காது சாந்தின்னு எதை பத்தியும் கவலைப்படாம தைரியமா இரு. எல்லா ஏற்பாடுகளையும் நாம முதல்லயே செஞ்சிட்டோம்ல. எல்லாரையும் வர சொல்லியும் கூப்பிட்டாச்சு. இப்ப போய் இந்த பூஜை வேண்டாம்னு சொன்னா நல்லா இருக்காது. அர்ச்சனாவுக்கும் சந்தேகம் வந்துடும். அது என்னன்னா நான் நீ எதை பத்தியும் கவலைப்படாம தைரியமா இரு. எல்லாம் நல்லபடியா நடக்கும். கார்த்திக், முதல்ல நீங்க எனக்கு ஒரு விஷயம் சொல்லுங்க. ம். உங்களுக்கு டவுட்டாவே இல்லையா? அப்பாவும் அண்ணாவும் இங்க வேற ஏதோ விஷயத்துக்கு வந்த மாதிரி இருந்தது. வேற என்ன வேலைக்காக வர போறாங்க? அவங்க தான் சொன்னாங்கல்ல நம்மள அவங்க வீட்டுக்கு இன்வைட் பண்ண வந்தாங்கன்னு. ஆனா அம்மா போன்லயே இன்வைட் பண்ணிட்டாங்களே கார்த்திக். அப்புறம் இன்னொன்னு, நான் அங்க வந்த உடனே எல்லாரும் சடனா அமைதி ஆயிட்ட மாதிரி எனக்கு தோணுச்சு. நீங்களும் அங்கதானே இருந்தீங்க, உங்களுக்கு கண்டிப்பா எல்லாம் தெரிஞ்சிருக்கும். என்ன விஷயம் சொல்லுங்களேன். அர்ச்சனா, நீ ஏன் என்னென்னமோ யோசிச்சுட்டு இருக்க? நீ நினைக்கிற மாதிரி ஒண்ணும் இல்ல. அப்பா, அண்ணன், சித்தப்பா எல்லாரும் ரொம்ப டென்ஷனா இருந்தாங்க. கண்டிப்பா ஏதோ விஷயம் இருக்கு. நீங்களும் என்கிட்ட இருந்து மறைக்கிறீங்கல்ல? இல்ல நான் உங்ககிட்ட எதையுமே மறைக்கல. அப்பா ஏதோ ஆபீஸ் டென்ஷன்ல இருக்காரு, மத்தபடி ஒண்ணும் இல்ல. ஆனா ஏன் அப்பா இந்த மாதிரி திடீர்னு? ஏன் அவர் தன்னோட பொண்ணை பாக்குறதுக்காக இங்க வரக்கூடாதா? நீயே யோசிச்சு பாரு. அடிக்கடி உன்னை பார்க்கணும்னு அவருக்கு எவ்வளவு ஆசை இருக்கும். ஆனா நீ இருக்கிறது புகுந்த வீட்டுல, அதனால தயங்கி தயங்கி வராரு. இன்னைக்கு சரின்னு வந்து பாத்துருப்பாரு. சரி, எதுக்கும் நான் ஒரு தடவை அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி பேசுறேன். அர்ச்சனா, நீ எதுக்கு அம்மாவுக்கு இப்ப ஃபோன் பண்ற? ஏன்? அவங்க ரெண்டு பேரும் இப்போ தூங்கிருப்பாங்கல்ல. நாளைக்கு காலையில வேற வீட்டுல பூஜை இருக்கு, அதான் சொன்னேன். அதுவும் சரிதான். இந்த நேரத்துல நான் ஃபோன் பண்ணேனா அம்மா ரொம்ப பயப்பட ஆரம்பிச்சிருவாங்க. அதனால நீயும் படுத்து தூங்க. இமேஜின் பண்ணி பாருங்க, நாளைக்கு முதல்ல அந்த வீட்ல ஃபங்க்ஷன், அதுக்கப்புறம் நம்ம வீட்ல ஃபங்க்ஷன். ரொம்ப ஜாலியா இருக்கும். ரெண்டு இடத்துலயும் ரெண்டு ஃபேமிலிஸும் சேர்ந்து செலிப்ரேட் பண்ணலாம். ரொம்ப நல்லா இருக்கும். நான் ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கேங்க. நாளைக்கு என்ன சாரி கட்டுறதுன்னு எனக்கு புரியல. நான் போய் வேற ஏதாவது இருக்கான்னு பாக்குறேன். அம்மா, இந்த பூவெல்லாம் எங்க வைக்கட்டும்? பூஜை அறையில வைமா. சரி. அம்மா, எனக்கு என்ன பண்றதுன்னே புரியலம்மா. மனசுக்கு ரொம்ப பதட்டமா இருக்கு. அக்கா, தயவு செஞ்சு நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. விருந்தாளிங்க எல்லாம் வர நேரம் ஆயிடுச்சு. நான் என்ன பண்றது சுகன்யா? எனக்கு என்ன பண்றதுன்னே புரியல. விஷயம் இவ்வளவு தூரம் பெருசாகும்னு தெரிஞ்சிருந்தா பூஜைக்கு நான் வெளியாளுங்களை கூப்பிட்டே இருக்க மாட்டேன். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் நீ கவனிக்காத. நம்ம வீட்ல பூஜை நடக்க போகுது. நிறைஞ்ச மனசோட, முழு பக்தியோட நீ பூஜையை பண்ணுமா. அக்கா, நாம எல்லாரும் ஒன்னா உட்கார்ந்து பிரார்த்தனை பண்ணலாம்க்கா. எல்லாம் நல்லபடியாவே நடக்கும்.